நிறைத்திருக்கும் ஆச்சரியக்குறிகளே, எங்களை ஆச்சரியக்குறிகளாக மாற்றிய ஆச்சரியத்தின் ஆச்சரியமே, நாங்கள் பல கேள்விக்குறிகளையும் நம்மோடு இணைத்து ஆச்சரியக்குறிகளாக மாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது என்பதை உணர்ந்து களமாடுவோம். முதலில் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கிறேன். அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். ஆயிரம் ஆண்டுகளாக அருமை பெருமையோடு வாழ்ந்த ஒரு இனத்தை 1000 ரூபாய்க்கு கையேந்த விட்டுட்டு பெண்ணிய உரிமைன்னு சொல்றியா? உனக்கே நியாயமா இருக்கா? என்ன நியாயமா சொல்லுங்க. நீ எல்லாம் வர முன்னாடியே பெரியாருக்கு அம்மா படிச்சுச்சான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க சொல்றீங்கல்ல ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்னு, அங்க இருந்து ஒரு அம்மா பாட்டு எழுதிருக்கியா புறநானூறுல? உங்க அம்மா சொல்லி கொடுத்தா, உங்க பாட்டி சொல்லி கொடுத்தா அந்த அம்மாவுக்கு? எங்களெல்லாம் பார்த்தா கேன பேச வச்சிடாதீங்க. கேனைகளா தெரியுதா? மேடை கிடைச்சிருச்சுன்னு இந்த தீக்கா மேடையில ஏறிக்கிட்டு பெரியார் படிக்க வச்சார், பெரியார் உரிமைன்னு. கேட்டா பெண்ணடிமைத்தனத்தை பெரியார் தாங்க இந்த மண்ணில இருந்து நீக்கினாரு. எப்படி 27 வயசு பிள்ளைய உசார் பண்ணிவிட்டு பெண்ணடிமையை தூக்கிட்டாரா? உனக்கு மூத்திரவாளி தூக்குறதுக்கு ஒரு சிஸ்டரை கூட வச்சு, சிஸ்டரா பார்த்து சிஸ்டரை கூட வச்சு நீ சம்பளம் கொடுத்து வச்சிருந்திருக்கணும். உனக்கு வாரிசு வேணும், அந்த பிள்ளை வாழ்க்கையை பத்தி ஒரு நிமிஷம் கூட கவலைப்படாம கல்யாணம் பண்ணிட்டு. அவர் எழுதின புத்தகத்துக்கு பேர் பெண் ஏன் அடிமையானால். இத அப்படியே கேள்வியே கேட்காம ஏத்துக்கிட்டவங்களுக்கு பேரு பகுத்தறிவு. எவ்வளவு முட்டாளாக்கி இருக்காங்க பாருங்க நம்மள. இந்த ஒரு மனுஷன் மட்டும் இல்லைன்னா சரதாங்க அண்ணாச்சி நீங்க சொல்றது உண்மையிலே எவ்வளவு காமெடி பீஸ் ஆக்கி எத்தனை வருஷமா ஆட்சி பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. கேட்டா நாங்கள் ஒரு நாளும் தமிழகத்தை தலைநிமிர விட மாட்டோம். உங்க அப்பா என்னைக்கு அதிகாரத்துல உக்காந்தோன்னா அன்னைக்கே தமிழ்நாடு சரிஞ்சிருச்சு, குனியல சரிஞ்சிருச்சு. நாங்க மலையை கட்டி இழுக்கிற மாதிரி எப்படியாவது இந்த மலையை இழுத்துடலாம்னா இவங்களும் ஒவ்வொரு தேர்தலுக்கு வந்து குன்னைய மலையை தூக்குறானே வா வான்னு நம்ம ஆளுகளும் பின்னாடி போயிடுறாங்க. 1000 ரூபாய்க்கு பேர் என்ன தெரியுமா? கலைஞர் மகளிர் உரிமை தொகை. அதுக்கு பேரு கலைஞர் உரிமை தொகை இல்ல. கலைஞர் உரிமை தொகை எது தெரியுமா? 1000 கோடி ஆட்டைய போட்டாங்கல்ல, அந்த 1000 கோடி தான் கலைஞரின் உரிமை தொகை. ஏன்னா ஆட்சி அதிகாரத்துல உட்கார வச்சு ஆட்டை போடலான்னு ட்ரைனிங் கொடுத்து அதிகாரத்துல உட்கார வச்சிருக்காரு இல்லையா, அதுதான் கலைஞர் உரிமை தொகை. இதுக்கு நீ என்ன சொல்லிருக்கணும்? அரசு மகளிர்